மலையிலிருந்து வீசக்கூடிய காற்றுக்கு மலைய மாருத்தம்னு பேரு. திடல் காற்று அப்படிங்கிற அர்த்தம் எடுத்துக்கலாம். அது பழைய காலத்து பேரு, அதுக்கு மலை அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம். அந்த தாமிரபரணி பாபநாசத்துல இருந்து அந்த பக்கம் மலைக்கு அந்த பக்கம் ஓடுறது திருநெல்வேலி வழியாக தூத்துக்குடியில போய் கடல்ல சேருவோம். இந்த பக்கம் ஓடுறது குழித்துறை வழியாக செங்கல்பட்டணத்துல கடல்ல போய் சேருவோம். இதுவும் தாமிரபரணி நதிதான் அப்படின்னு சொல்றாங்க. கன்னியாகுமரியிலையும் திருநெல்வேலியிலையும் ரெண்டு இடத்துலையும் ரெண்டு பிரிவாக மலையிலிருந்து ஓடுது அப்படின்னு இந்த தாமிரபரணியை சொல்லுவாங்க. அந்த தாமிரபரணி நதியிலிருந்து கிடைக்கக்கூடிய முத்துக்களுக்கு தாமிரபர்ணிகம் அப்படின்னு பேரு.